நாகா எபிசோட் 17. இந்த பாருங்க, என் வீட்டுக்குள்ளே புத்து இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்குள்ளே பாம்பு கிடையாது. இதுதான் உண்மை. அதையும் மீறி என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு புத்தை இடிக்கணும்னு சொன்னீங்கன்னா எங்களால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. புத்தை நிறைய மக்கள் தெய்வமாக வணங்குறாங்க. நாங்கள் இந்த ஊருக்குள்ளே குடி வந்தப்பவே இந்த வீட்டுக்குள்ளே புத்து இருந்துச்சு. அந்த புத்தியில் பாம்பு நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம். வெறும் புத்தா இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதை ஏன் இடிப்பானேன்னு அப்படியே விட்டுட்டோம். இதோ ஒரு காரணம்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற புத்தை இடிக்கணும்னு நீங்கள் பேசுறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. ஆணித்தரமாய் பதில் மொழி சொன்னாள் நாகவல்லி. எல்லாம் சரிதான், ஆனால் உன் வீட்டு ஜன்னல் வழியாக பாம்பு உள்ளே போனதை 2 ஆள் பார்த்துருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? உண்மையான பதில் சொல்லணுமா? நான் சொல்லிடுவேன், ஆனால் அது உங்களுக்கு தான் உபதரவத்தில் போய் முடியும். பதில் சொல்லிடுவா சோலை என்ன? அவங்க என் வீட்டுக்குள்ளே பாம்பு நுழைஞ்சதாக சொன்னது பொய். இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். இந்த மாதிரி பொதுவாக பேசி தப்பிக்கணும்னு நினைக்காத. சோலை அடிக்குரலில் இருந்து அலற ஐயனாராலும் எதுவும் பேச முடியவில்லை. ஊர் மக்கள் பாதி பேர் சோலை சொல்வதைத்தான் வழிமொழிகிறார்கள் என்பது அந்த கணமே நாகவல்லிக்கு புரிந்து போனது. உனக்கு எதுக்கு நாவல்லி பிரச்சனை? அந்த புத்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தானே நீ ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிற. இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அதை இடிச்சு போட்டுட்டேன்னா இனி உன்னை யார் கேள்வி கேட்க முடியும்? வயதான கிழவி பூவம்மாள் சொல்ல விரக்தியாய் சிரித்தாள் நாகவல்லி. பாட்டி, நீயும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என் வீட்டில் பாம்பு இருக்குன்னு சொல்லுறியா? ரொம்ப சந்தோஷம். என்னாதேன் இந்த ஊரில் இத்தனை வருஷமாக நாங்கள் குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் எங்களை நீங்கள் வந்தேரிகளாத்தேன் பார்க்குறீங்கிறது எனக்கு நல்லா விளங்கிருச்சு. நாகவல்லியின் கண்கள் கலங்கின. ஐயோ, நீ ஏம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற? உன்னையை நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லை. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாத்தேன் உன்னையை நாங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்குறோம். அப்படி இருக்கையில் நீ என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி போட்ட? இல்லை பாட்டி, நான் செஞ்சதை சொல்லி காட்டுறேன்னு நினச்சிடாதீங்க. இந்த ஊரில் நிறைய பேரோட உயிரை நான் வைத்தியம் பார்த்து நான் மருந்து கொடுத்து காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலை. நாகவல்லி கையான மருந்து வாங்கி சாப்பிட்டா நிச்சயம் குணமாகிரும். எங்கள் எல்லாருக்கும் நீ தான் மறுத்து வச்சு அப்படின்னு இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கீங்க. வீட்டுக்குள்ளே பாம்பு இருந்தால் அது நிறைய பேரை கொத்தும்னு கூடவா எனக்கு தெரியாது? பாம்பு என்னதான் தெய்வாம்சமாக பார்க்கப்பட்டாலும் அது விஷத்தை கக்கிற ஒரு உயிரினம். அதை உண்மையிலேயே நான் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும் நிச்சயமாக வெளியே விட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா உயிரோட மதிப்பு உங்கள் எல்லாரையும் விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பாத்தீங்களா, அந்த பிள்ளை வாயாலேயே என் வீட்டில் பாம்பு இருந்தாலும்னு சொல்லிருச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? சோலை மீண்டும் கூட்டத்தை தன் பக்கம் இழுக்கும் முயற்சியை செய்ய ஆரம்பித்தான். சோலை அண்ணன், அதை நான் உதாரணத்துக்காகத்தான் சொன்னேன். நிஜமாவே என் வீட்டில் பாம்பு இல்லை. இதுக்கு மேலேயும் நான் என்ன சொன்னால் நீங்கள் எல்லாரும் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியலை. உன் வீட்டுக்குள்ளே நாங்கள் அந்த புத்தில் இருக்கிற ஓட்டைகளுக்குள்ளே கடப்பாறையோ இல்லை வேல் கம்பையோ விட்டு பார்க்குறோம், குத்துறோம். அப்படி குத்தும் போது ஓட்டைக்குள்ளே பாம்பு இருந்தால் அதோட ரத்தம் எங்கள் ஆயுதங்களில் ஒட்டிக்கிறோம்ல. இது போதுமே. உண்மையிலேயே பாம்பு இல்லைன்னு நீ போய் சொல்லுற. ஏன்னா உங்ககிட்ட சாட்சி இருக்குது, அதுதானே? சரி, நீங்கள் என் வீட்டுக்குள்ளே தாராளமாக வாங்க. புத்துக்குள்ளே தாராளமாக சோதனை போட்டுக்கோங்க. ஆனால் இதுக்கு மேலே இந்த ஊரில் எந்த விதமான பூச்சி கடிக்கும் நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன். என் வீட்டுக்கு பூச்சி கடிச்ச யாரையும் நீங்கள் தூக்கிட்டு வரக்கூடாது. இந்த ஒப்பந்தத்துக்கு சம்மதம்னா நீங்கள் உங்களோட சோதனையை செய்யலாம். ஆக்ரோஷமாய் சொன்னால் நாகவல்லி. அவள் அப்படி சொல்லி முடிக்கவும் அந்த சிறு கூட்டத்துக்குள் பெரிய சலசலப்பு அங்கொன்றும் எங்கொன்றுமாய் ஆரம்பித்தது. அவர்கள் எல்லாரையும் அமைதியாக இருக்கும்படி அடக்கிவிட்டு நாகவல்லியை நோக்கினான் சோலை. இது என்ன நியாயமே இல்லாத ஒப்பந்தமாக இருக்குது? நாங்கள் உன் வீட்டு புத்த பரிசோதனை பண்ணுறதுக்கும் நீ வைத்தியம் பார்க்குறதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குது. இங்கே இருக்கிற 20 பேரில் நான் 5 பேருக்கு வைத்தியம் பார்த்துருக்கேன். அவங்க குடும்பத்து ஆளுகளுக்கும் வைத்தியம் பார்த்துருக்கேன். என்னால் ஒரு சந்தேகம், என் மேலே ஒரு குத்தம்னு நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ என் சார்பாக பேசுகிறதுக்கு இங்கே யாருமே தயாராக இல்லை. ஒரு பிரச்சனைக்கும் போது உங்கள் ஊர் ஆட்கள் எல்லாம் ஒன்றா கூடிக்கிட்டு என்னையை மட்டும் தனியாக விடுறீங்க. அப்படி இருக்கிற சுயநலக்காரங்களுக்கு நான் எதுக்கு வைத்தியம் பார்க்கணும்? நாகவல்லியின் அந்த நியாயமான கேள்விக்கு அங்கு கூடி நின்றிருந்த யாரிடத்திலும் பதில் இல்லை. எனக்கு மனசே விட்டு போயிடுச்சு. எனக்கு எங்கள் அப்பனையும் என் தம்பிகளையும் விட்டால் யாருமே இல்லை. அதுதான் உண்மை. இத்தனை நாளாக உங்கள் எல்லார் கூடயும் தாயும் பிள்ளையுமா பழகினதுக்கு எனக்கு கிடைச்ச பட்டம் கொலகாரி பட்டம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அம்மா, உன்னை யாரும் உயிரை எடுக்கிற கொலைகாரின்னு நீங்கள் சொல்லலையே. அந்த வார்த்தையை சொன்னால் தான் அது தாக்கணுமா? உன் வீட்டில் ஒரு விஷ உயிரினத்தை வளர்த்துக்கிட்டு இருக்க, அதனால ஒரு உயிர் போயிருக்குன்னு சொன்னால் அதுக்கு வேற அர்த்தம் என்ன? சொல்லு சின்னாத்தான். சற்று நேரம் அங்கு மௌனம் நிலவியது. ஐயனார் அவளுக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தான். இங்கே பாருங்க, இந்த புள்ள பேசுறது ரொம்ப சரியானது. கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் பார்க்காம நேரம் கெட்ட நேரத்தில் போய் இந்த பிள்ளை வீட்டு கதவை தட்டி எத்தனை தடவை நமக்கோ இல்லை நம்ம வீட்டு ஆளுகளுக்கோ வைத்தியம் பார்க்க சொல்லியிருப்போம். இந்த பிள்ளையும் முகம் சுளிக்காமல் வைத்தியம் பார்த்து எல்லாரையும் குணப்படுத்தியிருக்கு. அப்படி இருக்க கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் அந்த பிள்ளை மேலே ஒரு பழி சொல்லி இப்படி ஊரே நின்னா அது மனசு என்ன பாடுபடும்? ஐயா, ஐயனாரே, நாங்கள் ஒன்றும் சும்மா சொல்லலை. பார்த்த சாட்சி இருக்க போய் தான் வந்தோம். அதுக்கு என்ன சொல்கிற? அப்படியா? யார் என் வீட்டு ஜன்னல் வழியாக பாம்பு உள்ளே போனதை பார்த்தது? அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வாங்க, அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன். அவங்க சொன்னது பொய்ன்னு நான் நிரூபிச்சிட்டா இந்த சோலை அண்ணன் இந்த ஊரிலேயே இருக்கக்கூடாது. அவரை நீங்கள் ஊரை விட்டு ஒதுக்க வைக்கணும். சீறினால் நாகவல்லி. தொடரும். நாகா,
எபிசோட் 18. ஆஃபீஸில் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருந்த சிவாவின் மொபைல் அழைத்தது. எடுத்து யார் என பார்த்தான். ஏதோ புது நம்பர். யாரா இருக்கும்? பேசலாமா வேணாமா? அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஃபுல் ரிங் போய் கட்டானது. வைத்து விட்டான். அடுத்த 5 நிமிடத்திற்குள் மீண்டும் ஒரு முறை அதே எண்ணிலிருந்து அழைப்பு வர இப்போது அட்டன் செய்தான் சிவா. ஹலோ மிஸ்டர் சிவா. எதிர்முனையில் ஒரு பெண் குரல் கேட்டது. ஆமாம், நான் சிவா தான் பேசுகிறேன். நீங்கள் யார் பேசுகிறது? எனக்கு தெரியலையே. நான் சங்கவை பேசுகிறேங்க. சங்கவையா? இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளானான் சிவா. சங்கவை, வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. என் நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும்? மேட்ரிமோனியில் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தேன், அங்கேருந்து தான் எடுத்தேன். சாரிங்க, ப்ரியர் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கக்கூடாது. தப்பு தான், ரொம்ப சாரி. அட, இதனால் என்னங்க, என்கிட்ட தனியாக பேசணும்னு உங்களுக்கு தோணியிருக்கும், அதனால் கால் பண்ணியிருப்பீங்க. என்ன, நான் சொல்கிறது கரெக்ட் தானே? கிண்டலாக கேட்டான் சிவா. கரெக்டுங்க, ரொம்ப சரியாக சொல்லிட்டீங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்கள் வீட்லேயும் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க, உங்கள் வீட்லேயும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு முன்னால் சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஓப்பனாக பேசுகிறேன். அதுக்காக தான் கால் பண்ணேன். நம்ம நேரில் மீட் பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அவளை அப்படி கேட்டதும் சட்டென முகம் மாறினான் சிவா. அவ்வளவு நேரம் அவனுக்குள் பொங்கி வந்து கொண்டிருந்த உற்சாகம் நொடியில் தொலைந்தது. தனியாக சந்திச்சு பேசுகிற அளவு அப்படி என்ன விஷயம்? இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ல போகிறாளா? சற்றே யோசித்தவன், மீட் பண்ணலாங்க, ஆனால் வீக் டேஸில் கொஞ்சம் கஷ்டம். வீக்கெண்டில் வேணும்னா மீட் பண்ணலாம். எங்கே வரணும்னு சொல்லுங்கள். சாட்டர்டேவா இல்லை சண்டேவான்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துடுறேன். எங்கே வரணும்? உங்கள் வீட்டுக்கா? இல்லை, நோ, எங்கள் வீட்டுக்கெலாம் வர வேண்டாம். என்னை நீங்கள் வந்து பொண்ணு பார்த்துட்டு போன மறுநாளே நான் சென்னை வந்துட்டேன். இப்போ ஆஃபீஸில் தான் இருக்கேன். உங்களால் வர சனிக்கிழமை சென்னைக்கு வர முடியுமா? சென்னைக்கா? இழுத்தான் சிவா. ஏங்க வர முடியாதா? அப்படின்னு இல்லை, உங்கள் ஊராக இருந்தால் எங்கள் வீட்டில் இருந்து 3 ஹவர்ஸ் தான் டிஸ்டன்ஸ். அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு ஏதாவது போய் சொல்லிவிட்டு உங்களை வந்து பார்த்துட்டு போயிடுவேன். ஆனால் சென்னைக்கும் போது ஃப்ரைடே நைட்டே கிளம்பணும். அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வர்றதுன்னு தெரியல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நான் சாட்டர்டே கண்டிப்பாக வரேன். தேங்க்யூ. எங்கள் ஊருக்கே உங்களை வர சொல்லிடலாம் தான். நானும் வீக்கெண்டுக்கு ஊருக்கு வந்த மாதிரி வந்துட்டு உங்களையும் மீட் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஆனால் நம்ம வெளியே சந்திச்சு பேசும்போது எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்து வீட்டில் சொல்லி விட்டுட்டா வம்பு தானே. அதனால தான் நான் கூட கிளம்பி உங்கள் ஊருக்கு வரலாம். ஆனால் ஸ்டே பண்ணுற மாதிரி எனக்கு அங்கே யாரையும் தெரியாது. எனக்கு புரியுதுங்க, நான் வரேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஆனால் எது சம்மந்தமாக பேச போகிறீங்கன்னு மட்டும் எனக்கு ஒரு லீடாவது கொடுங்களேன். இன்றைக்கி தேர்ஸ்டே, நாளன்னைக்கு தான் உங்களை பார்க்க போகிறேன். அது வரைக்கும் என் மனசுக்குள்ளே என்னவா இருக்கும்னு குடஞ்சிக்கிட்டே ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் கேட்குறேன். ஃபோனில் சொன்னால் அது உங்களுக்கு சரியாக கன்வே ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் கேட்குறதும் நியாயம்தான். சரிங்க, நேரில் மீட் பண்ணி சொல்கிற வரைக்கும் உங்களால் தாங்க முடியாது. பேச வேண்டியதை நான் ஃபோன்லேயே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நேரில் பேசிக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரீயா? எனக்கு லஞ்ச் பிரேக் தான். உங்களுக்கு? ஃப்ரீ தாங்க, நீங்கள் பேசுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைனில் இருங்க. தன் இருக்கையை விட்டு எழுந்து லிஃப்ட்டில் இறங்கி ஆஃபீஸில் இருந்து வெளியே வந்தான் சிவா. தனியாக வந்துட்டேன் சங்கவை. இப்போ சொல்லுங்கள், ஃப்ரீயாக பேசலாம். நமக்கு கல்யாணம் நடந்தால் என்னால் உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பயமாக இருக்குது சிவா. ஷாக் அடித்தது போல் உணர்ந்தான் சிவா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. நீங்கள் என்னை பொண்ணு பார்க்க வர மாதிரி அந்த கனவு தொடங்குச்சு. நீங்களும் நானும் தனியாக பேசிக்கிறதுக்காக ஒரு ரூமுக்குள்ளே போகிறோம். பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் பாம்பா மாதிரி உங்களை கொத்திடுறேன். அத்தோட கனவு முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில் அப்பா எனக்கு வாட்ஸ்அப்பில் இதுதான் உன்னை பார்க்க வர போகிற பையன்னு உங்கள் ஃபோட்டோவை அனுப்புனார். எனக்கு அப்பத்துலேருந்து மனசே சரியில்லை. வீட்டுக்கு வந்தேன். கனவை பற்றி அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். ஆனால் அவங்க என்னை சமாதானப்படுத்தினாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. நானும் சமாதானமாகிட்டேன் தான். ஆனால் அன்னைக்கு எங்கள் வீட்டில் பாம்பு வந்துச்சுல்ல, உங்கள் அம்மா கூட ரொம்ப பயந்துட்டாங்களே. பயந்தது அவங்க மட்டும் இல்லை, நானும் தான். ஆனால் என்னால் இதுக்கு மேலேயும் அந்த கனவை நினச்சி எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு கல்யாணம் வேணாம்னு எங்கள் வீட்டில் சொல்ல முடியாது. பிடிக்காமல் கல்யாணம் ஏற்பாடு பண்ணதால் எங்கள் அக்கா இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. அங்கவையை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என் கல்யாணத்தையாவது சந்தோஷமாக நடத்தணும்னு என் பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்கக்கிட்ட சொன்னால் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சேன். எனக்கு ஹாஸ்டலில் திவ்யான்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. அவள் என்னை சமாதானப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாதான். ஆனால் எதையும் என்னால் ஏற்றுக்க முடியல. நீங்களே சொல்லுங்கள், இப்போ என்ன பண்ணலாம்? ஹஹஹா, என்னங்க சிரிக்கிறீங்க? சிரிக்காமல் பின்ன. அன்னைக்கு உங்கள் அப்பா நீங்கள் ரேர் ஸ்பீஷியஸான பாம்புகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னு சொன்னார். அதோட இம்பேக்ட் தான் அந்த கனவுன்னு நினைக்கிறேன். நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தது சின்ன ஒரு கோஇன்சிடென்ஸ். அதுக்கு பயந்துக்கிட்டு உங்களால் என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க இல்லையா? இதை பற்றின எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக இருங்க. அதுதான் என்னோட சஜஷன். உங்களுக்கு நான் சொன்னதை நினச்சி எந்த பயமும் இல்லையா சிவா? சத்தியமாக இல்லை. உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் எடுத்த முடிவு சரிதான்னு தான் இப்போவும் நினைக்கிறேன்.
உங்களுக்கு இது தப்பாக இல்லைன்னா பரவாயில்லைங்க, சந்தோஷம்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி இது உங்ககிட்ட சொல்லிடணும்னு நினச்சேன், அவ்வளவுதான். சரி, இனிமேலும் இதெல்லாம் நினச்சி நீங்கள் உரி பண்ணக்கூடாது, புரியுதா? ஓகேங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சங்கவை. அதை முதல்ல நீங்கள் நம்புங்க. நம்பினாதான் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். சிவா தைரியமாக பேசியது சங்கவிக்குள் ஒரு தெம்பை தந்தது. ஓகேங்க, இனி நான் பயப்படல. ஃபோனை வச்சிடட்டுமா? சரி வச்சிடுங்க, பட் ஈவினிங் மெசேஜ் பண்ணுங்கள். சிவா சொல்ல புன்னகையோடு ஃபோனை கட் செய்தால் சங்கவை. தொடரும்.